அனிதா Kuppusamy Viha யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடவுளுக்கு நாம் படைக்க வேண்டிய அரிசிகளில் பச்சரிசிக்கு ஏன் சிறப்பு அதிகம். சாஸ்திரங்களில் கடவுளுக்கு நைவேத்தியம் படைக்கணும்னா பச்சரிசியை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆன்மீக பெரியவர்கள். ஏன் அப்படின்ற செய்தியை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். எத்தனையோ நைவேத்தியங்கள் கடவுளுக்கு நம்ம படைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதில் சித்திரான்னங்கள் செய்வது மற்றும் அரிசியை பயன்படுத்திக்கிட்டு கீர் செய்வது, பாயாசம் செய்வது, பொங்கல் செய்வது, இனிப்பு பொங்கல், வெண்பொங்கல் எல்லாம் செய்வது எந்த அரிசியை கொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது பச்சரிசியை கொண்டு சமைக்க வேண்டும். அதுதான் இறைவனுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆன்மீக பெரியவர்கள். நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட பச்சரிசியில் சமைச்சு சோறு வைக்கணும் பகவானுக்கு. இப்போ நம்ம சாம்பார் சாதமே படைக்கிறோம், இல்லை தயிர் சாதமே வைக்கிறோம், இல்லை பொங்கல் செய்கிறோம், இல்லை வெரைட்டி ரைஸ் ஏதாவது செய்கிறோன்னா பெரியவங்கள்லாம் பச்சரிசியை பயன்படுத்தி செய்யி அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சாஸ்திரத்தில் பச்சரிசியை பயன்படுத்தி தான் கடவுளுக்கு நைவேத்தியம் படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கூட நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படின்னு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. இப்படி ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டால் தான் நான் கொஞ்சம் விரிவாக பதில் சொல்வதற்கு வசதியாக இருக்கும். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் பதில் சொல்கிறவங்க தான் ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. கேள்வி கேட்பவர்கள் தான் புத்திசாலி. இப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சிந்திக்கிறாங்க பார்த்தீங்களா. பதில் சொல்கிறவங்களை எல்லா சொன்ன பின்னாடியும் கூட இது ஏன் இவங்க சொல்லலை அப்படின்னு எங்கேயாவது தேடி பிடிச்சி கேள்வி கேட்கிறார்கள் இல்லையா, அவங்க தான் உண்மையிலேயே அதி புத்திசாலிகள். ஒரு கருத்தை நல்லா உள்ளே வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் இது போல் நல்ல நல்ல கேள்விகளை நீங்கள் கேளுங்க, நானும் பதில் தர்றேன். சரி, கடவுளுக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியத்தில் பச்சரிசியை பயன்படுத்தணும், புழுங்கல் அரிசியை பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லை அறுவடை செய்து அதை காய வச்சு நேராக ஆலைக்கு அனுப்பி அதை ஆட்டிய பிறகு அதில் இருக்கக்கூடிய உமி தவிடு எல்லாத்தையும் விளக்குன பின்னாடி நமக்கு பச்சரிசி கிடைக்குது. அப்படி வெள்ளை வெள்ளையாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் புழுங்கல் அரிசியை நாம் அப்படி செய்வது கிடையாது. அறுவடை செய்த பின்னாடி அந்த நெல்லை எடுத்து தண்ணியில் ஊற வச்ச பின்னாடி அதை ஆவியில் அல்லது சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு காய வச்சு அதற்கு பின்னாடி ஆலைக்கு அனுப்பி அதில் இருக்கக்கூடிய தவிடு உமி எல்லாத்தையும் நீக்கி புழுங்கல் அரிசி வடிவமாக நமக்கு கிடைக்குது. இப்போது பச்சரிசிக்கும் புழுங்கலரிசிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசத்தை கவனித்து பாருங்கள். பச்சரிசியை அறுவடை செய்த பின்னாடி காய வச்சு ஆலைக்கு அனுப்புகிறாங்க. அங்கே தவிடு உமி எல்லாத்தையும் நீக்கப்பட்டு பச்சரிசியாக விற்பனைக்கு சந்தைக்கு வருது. அதை வாங்கி நம்ம சமைக்கிறோம். ஆனால் புழுங்கலரிசி அறுவடை செய்த பின்னாடி ஒரு முறை வேக வைக்கப்பட்டு உலர்த்தப்பட்டு அப்புறம்தான் ஆலைக்கு போகுது. அப்போ என்ன ஆயிடுதாங்க, ஒரு முறை சோறு வெந்துருச்சு. கடவுளுக்கு நைவேத்தியமாக படைக்கும் பொழுது புழுங்கல் அரிசியை பயன்படுத்தினோமையானால் நாம் இரண்டாவது முறை வேக வச்சு தான் படைக்க வேண்டியது இருக்கும். பச்சரிசியை கடவுளுக்கு படைக்கும் பொழுது மொத வேக வைக்கிறோம், அதற்கப்புறம் பதார்த்தங்கள் செஞ்சு கடவுளுக்கு நைவேத்தியமாக படைக்கிறோம். ஆனால் புழுங்கல் அரிசி அப்படி கிடையாது. ஏற்கனவே வெந்த அரிசி இல்லையா, திரும்ப இங்கே வேக வச்சு என்ன பதார்த்தங்கள் செய்கிறோமோ அதை செய்து கடவுளுக்கு நிவேதனமாக படைக்கிறோம். பொதுவாகவே கடவுளுக்கு நைவேத்தியமாக படைப்பது புத்தம் புதிதாக இருக்க வேண்டும், புதியதாக சமைத்து வைக்க வேண்டும். இரண்டாவது முறை சமைப்பதோ இரண்டாவது முறை வேக வைப்பதோ கூடாது அப்படின்ற ஒரு விதி இருக்குது. அதனால தான் கடவுளுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியத்தில் பச்சரிசியைத்தான் பயன்படுத்தணும்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா யாரையாவது ஆசீர்வாதம் பண்ணணுன்னா கூட பூ இல்லைன்னா பச்சரிசியை தான் கொண்டு வர சொல்லுவாங்க. குருக்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தார்னா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது பச்சரிசி இருந்தால் கேட்பாங்க. அதில் மஞ்சத்தூள் கலந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதே போல் தான் பூஜைக்கும்
முனை முறியாத பச்சரிசியை தான் நம்ம பயன்படுத்தணும். அக்ஷதையெல்லாம் வைக்கணும், பூவுக்கு பதிலாக மஞ்சள் கலந்த பச்சரிசியை வைக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் கூட பச்சரிசியை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஆன்மீக பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பதிவில் மிக எளிய முக்கியமான செய்தியை பார்த்துருக்கோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் கட்டாயம் பண்ணிடுங்க. இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்லுவேன். நம்ம விஹா ஆன்லைனில் புடவைகள் மற்றும் கூர்த்தி, பாவாடை தாவணி, ஹாஃப் சாரீக்கெல்லாம் ஆஃபர் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். நிறைய புதிய புதிய பொருள்கள், தரமான பொருள்கள் நம்ம விஹா ஆன்லைனில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப குவாலிட்டி நிறைந்தது. நான் செய்யக்கூடிய ஹோம்மேட் சோப்ஸ் மற்றும் க்ரீம் எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய பேர் பாராட்டிகிட்டு இருக்கீங்க. அதற்கான நன்றியை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். விஹா ஆன்லைன்னா என்னங்க, நாங்கள் இன்றைக்கி தான் புதுசாக உங்கள் சேனல் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உடனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் கொடுத்துருக்கோம், விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பிலும் கொடுத்துருக்கோம். எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க இது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.